இளையராஜாவிற்கு மிகப்பெரிய பெயரை தேடித்தந்த பாடல் இது என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த பாடல்ல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்கிங் போர்ஷன்லாம் ரொம்ப கஷ்டமான நோட்ஸ். அப்படி டியூன் கட்டியிருப்பாரு இளையராஜா இந்த பாட்டுக்கு. ஃப்ரேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சமம் வீச்சு. ரொம்ப எளிமையா அவங்க மியூசிக் ப்ளே பண்ணாங்கல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சங்கட்டமான தாளம்லாம் இருக்காது. தாளக்கட்டுகள் இருக்காது. இதுல பாடுறவங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகியும் பாடின பாட்டு இது. அவங்க பாடும்போது இடத்த கண்டுபிடிச்சு அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். குறிப்பா பல்லவியில. அதுல சரணம் ஈஸியா இருக்கும். ஆனா பல்லவியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அப்பொழுதைய செய்தி. இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது வந்த செய்தி இதெல்லாம். இந்த பாடலை பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு டெக்னிக்கலி அதுல என்னென்ன நோட்ஸ், என்ன ராகம், எப்படி பயன்படுத்தியிருக்கிறார் ராஜா அப்படிங்கிறது முன்னாடி இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு இரு வரிகள் நம்ம சொல்லி ஆகணும். மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் இது. சிவாஜி கணேசன் டுவல் ரோல் தெரியும் உங்களுக்கு. பிரபு, அம்பிகா, சுரேஷ், ராத்தா, இத்தனை பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் வச்சு இந்த படம் எடுக்கிறமே, அந்த ஓரளவு ரிவர்ஸ் வந்துருச்சுன்னு என்ன செய்யறது அப்படின்னு கூட பயந்தாராம் டைரக்டர். ஜெகநாதன் டைரக்ட் பண்ண திரைப்படம் இது. 83 திரைக்கு வந்த படம் இது. வெள்ளை ரோஜா. இந்த படம் மலையாளத்துல போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய தழுவல் என்பது ஒரு செய்தி. இருந்தாலும் கூட அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற அந்த படம் ஓடினதை விட தமிழ்ல வெள்ளை ரோஜா அப்படிங்கிற பேர்ல தான் சக்கை போடப்பட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கிய தகவல். போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற தலைப்புல மலையாளத்துல வந்தது சொன்னேன். அதுல பிரேம்நேசன் நடிச்சிருப்பார். அதுதான் சிவாஜி கணேசன் நடித்த ரோல். அதை விட அதுல புஷ்பராஜாங்கிறவர் தயாரித்திருப்பார். இந்த வெள்ளை ரோஜா திரைப்படத்தை தயாரித்தவர் வி விஸ்வநாதன் என்கின்ற ஒரு பட தயாரிப்பாளர். எதை எப்படியோ டைரக்ட் பண்ணது ஜெகநாதன். போஸ்ட்மார்ட்டம் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது சசிகுமார். போஸ்ட்மார்ட்டம் வெளியில வந்தது 1981, வெள்ளை ரோஜா 83. நம்ம படத்துக்கு மியூசிக் இளையராஜா. அந்த படத்துக்கு ஜாய் அப்படிங்கிறவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். கதை ஒண்ணுதாங்க. அதை எழுதுனது, அதை மாற்ற முடியாது. அது அங்க கூட மலையாளத்துல டாக்டர் பவித்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பவித்ரன் எழுதிய கதை தான் அது. இங்க திரைக்கதை மட்டும் மாத்தினாங்க. நம்ம தமிழ் கல்ச்சருக்கு, தமிழ் ரசிகர்கள் எப்படி விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்கு தக்கவாறு ஸ்கிரீன் பிளே மட்டும் தான் மாத்தினது. அது ஜெகநாதனும் எல் நாராயணன் அவர்களும் தான். அவங்க 2 பேரும் ஸ்கிரீன் பிளே தமிழுக்காக மாற்றியது. அதுல இவங்க ஒருவேளை அப்படியே அந்த மலையாளத்துல இருக்கிறது மாதிரியே இங்க தமிழுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த திரைப்படம் ஓடி இருக்காது, அந்த அளவுக்கு போயிருக்காது என்கின்றார்கள் சினிமா வட்டாரத்தினர். சரி, நம்ம அந்த பாடல் பத்தின மேட்டருக்கு வருவோம். அதன் பிறகு இந்த சினிமாவை பத்தி பேசலாம். நம்ம இந்த பாடல் இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கும் பொழுது 1983 ஒரு ஃபீல்டுக்கு ஒரு 6 வருஷம் தான் ஆச்சு. பாத்தீங்கன்னா பவுண்டரி 6 அடிச்சுக்கிட்டு இருந்த டைம் ராஜா தமிழ் மியூசிக்ல. அப்ப வந்த திரைப்படம் இது. இதுல பாடல்கள் ஏராளம். எல்லா பாட்டுமே அதுல ஹிட். அதுல குறிப்பா இந்த பாட்டு நம்மை கவர்ந்த பாட்டுங்கிறதுனால இந்த பாடல் வச்சுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. சுத்த தன்யாசி ராகத்துல அமைந்த பாடல் அது. சகம நீ. இதுல த கிடையாது, ரீயும் வராது. வேற ஔடவ ராகம் அப்படிம்பாங்க. இதுல அவர் வச்சிருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வினோதமா இருக்கும். ராஜா ராஜா தான் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல்கள்ல வர்ற கார்ட்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருப்பாரு. கிட்டார், ஃப்ளூட், அது மாதிரி சிந்தசைசர் அப்பவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலதான் இந்த பாடல் சோககீதங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த சுத்த தன்யாசி என்கின்ற இந்த ராகத்தை ஒரு லவர்ஸ் ஒரு டூயட் பாடுறதுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணலாம் அப்படின்னு மாத்தி என்னென்னமோ சேஞ்ச் பண்ணியிருக்காரு மியூசிக் ஃபீல்ட்ல. அதுல இதுவும் ஒரு சேஞ்ச், முக்கியமான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கின்ற ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். இசையில் ஆர்வம் உள்ளவர்கள் தமிழ் சினிமாவில் குறிப்பா பாடல்கள்ல எப்படி கார்ட்ஸ் படிக்கிறது, பியானோலையும் கிட்டார்லையும் ஈவன் கீபோர்ட்லையும் கூட எப்படி கார்ட்ஸ் அதை பிடிக்கிறதுங்கிறது கத்துக்கணும்னா இந்த பாடலையெல்லாம் கூர்ந்து கவனிக்கலாம். ரொம்ப ஒரு லிட்ரேச்சர் பண்ணியிருப்பாரு ராஜா அந்த பாடல்ல. குறிப்பாக இந்த இடம், அதாவது அந்த பாட்டு ஆரம்பிக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பல்லவி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆரம்பிப்பாரு. அதுல ரொம்ப நெருடலான இடம். எந்த இடத்துல சமம் வரும், எந்த இடத்துல வீச்சு வருங்கிறது தெரியாம இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க வச்சு அந்த பாடகர்களுக்கு ஒரு இடத்த கொடுப்பாரு. அப்படி அந்த பாடம் சமம் எதுல எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் கைட் பண்றது மாதிரி இருக்கும், கைட் பண்ணாத மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்களா அந்த இடத்த. நல்ல நண்பர்கள் தான் அப்பொழுதே 2 பேருமே, ராஜாவும் எஸ்பிபியும். எப்பா இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் மாத்தி வைக்கலாமான்னு கூட எஸ்பிபி கேட்டதாக கூட ஒரு கேள்வி. அதான் தாளம் கைட் பண்ணதப்பா, உனக்கு ஆதி தாளம் தானே,
இதுல என்ன ஒரு 16 பீட்டு 16 பீட்டு வந்து 4 4 4 அப்படியே போயிட்டுருக்கோம். அதுல வந்து எந்த இடத்துல போயிட்டு அந்த சமம் இருக்குதுன்றத சாதாரண பாட்டுல கைட் பண்ணுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கைட் பண்ணும், நீ பாடு என்ற துணிச்சல் தந்தது இளையராஜா தானம். மிகப்பெரிய ஒரு பயமான ஏரியா இல்லாட்டினாலும் கூட கொஞ்சம் ஈஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு யார், எஸ்பிபி. ஏதோ ஒரு திரைப்படம் பாடல் வந்து திரையில ஓடுது அல்லது வானொலியில் அது ஒளிபரப்பப்படுகிறது, நம்ம கேட்டுடுறோம். ஆனா அந்த பாட்டுக்கு பின்னாடி எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த பாடலை எழுதியது லிரிக்சிஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் காமராசர். ஆரம்பத்தில் இளையராஜா மற்றும் சகோதரர்களாம் வாய்ப்பு தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருந்த நேரத்தில் காமராசரும் ரூம்மேட்டா இருந்திருக்கிறாரு இளையராஜாட்ட. எல்லாரும் ஒன்னா தான் தங்கியிருந்தாங்களாம். அப்பொழுது கூட விளையாட்டா பேசிப்பாங்களாம். நான் வந்து முதலில் மியூசிக் டைரக்டராக வந்து விட்டால் நிச்சயமாக நீ நிறைய பாடல்களை என்னுடைய இசையில் எழுதுவாய் அப்படின்னு அப்பவே பிளட்ஜி கொடுத்தாராம் இளையராஜா. அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறாரு. இளையராஜாவினுடைய இசையில் நான் காமராஜர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த பாடலை எழுதுவதற்கு இந்த தயாரிப்பாளர் வந்து அனுமதி வேண்டும். அதற்காக விஸ்வநாதனிடம், அதாவது திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் விஸ்வநாதனிடம் கேட்டிருக்கின்றார்கள். புதிய லிரிக்ஸிஸ்ட் வந்து எப்படி சரியா வருமா, இல்லை அவர் நிறைய பாடல் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு இளையராஜா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் வாலி போன்றவரை வச்சு எழுதலாமே அப்படின்னு கூட விஸ்வநாதன் ஐடியா கொடுத்துருக்கிறாரு. இல்லை இந்த பாட்டை வந்து இவர் என்னுடைய நண்பர், அவரை நம்பலாம், அவர் அழகாக எழுதி தருவார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து நான் காமராசர் எழுதுறேன். இந்த ஒரு பாடல் தான் எழுதியிருக்கிறாரு இந்த படத்துல. இந்த பாடலை எழுதும் பொழுது இளையராஜா சொன்ன ஒரு நிபந்தனை, காமராஜருக்கு நண்பர் தானே, அதனால ரொம்ப பர்சனலா பேசிப்பாங்களாம். அப்பா இது வந்து ரொம்ப சொந்தம், வந்து ஒரு முக்கியமான சொந்தம், பார்க்கறதுக்கு எளிதா தெரியும், ஒரு ஆதி தாளத்தில் அமைந்த ஒரு 4 4 செல்வது போல் தெரியும். ஆனால் பாடல் எடுக்கிற இடமெல்லாம் ரொம்ப சிரமமான நம்ம வச்சிருக்கிறேன் நான். அதுக்கு தக்கவாறு நீ எழுதணும். நீ சொந்தத்துக்கு பாடல் எழுதுவதை விட அந்த இடத்தில் இந்த ஒரு இடம் முந்தி வரும், ஒரு இடங்கள் முந்தி வரும். அது எந்த வார்த்தையை நீ போடுகின்றாய் என்பதை குறித்து தான் அந்த பாடல் சிறப்பாக அமையும் என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி எழுதி கொடுத்தாராங்க. ரொம்ப பிரம்மாம இது. இந்த பாடல் பதிவு செய்து முடித்த கையோடு அந்த கவிஞரை வந்து ரொம்ப பாராட்டினார்கள் அனைவரும். இதுல வந்து பாடல் டியூன் கூட எளிது, அதை பாடுறது கஷ்டம்தான், பல்லவி மட்டும் தான் கஷ்டம், சரணம் கூட ஈஸியா பாடிடலாங்க. ஆனா அந்த பாடலை சொந்தத்துக்காக எழுதினதே ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் ஒர்க், ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறார் லிரிக்ஸிஸ்ட் என்றெல்லாம் அந்த விவரம் அறிந்த வட்டாரம் அப்பொழுது கவிஞரை பாராட்டி இருக்கிறது. அதால நான் காமராசரை பாராட்டி இருக்கிறது. என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. இந்த பாடலை எழுதிய லிரிக்ஸிஸ்ட் நான் காமராசர் வந்து எப்போ திரைத்துறைக்கு வந்தாருன்னா 1975 வந்து விட்டார். அவர் அறிமுகப்படுத்தியது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருடைய முதல் படம் பல்லாண்டு வாழ்க, அந்த திரைப்படத்தில் ஜேசுதாசன் டி கே கலாம் ஒரு பாடிய பாடல்கள் இருக்கின்றதெல்லாம், அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் டெபியூட் சாங் வேறு. அதன் பிறகு அவருடைய கவிதைகள் வந்து புது கவிதைகளின் முன்னோடி அப்படின்லாம் எம்ஜிஆரால் வர்ணிக்கப்பட்டவர் நான் காமராசர். அவரை பற்றி ஒரு வரிகளும் கூறாமல் இருந்தால் சரி இருக்காது என்பதனால தான் இதை கூறுகின்றேன். அவர் இடைக்காலத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். 2017 இறந்து போனார். அப்பொழுது அதற்கு முன்பு ஒரு நோய்வாய்ப்பட்டு பேச முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்த பொழுது இளையராஜா நேரில் சென்று அவருடன் ஒன்றாக இருந்து அமர்ந்து ஒரே ரூமில் இருந்தவர்கள், போதாக்குறைக்கு எல்லோரும் சேர்ந்து சினிமா வாய்ப்பு தேடி அலைந்தவர்கள் என்ற ஒரு கருணை, ஒரு நன்றி உணர்வு இளையராஜாவுக்கு இருந்தது. அப்பொழுது நிதி உதவி அளித்திருக்கிறார். மிகப்பெரிய நிதி உதவி இளையராஜா நான் காமராசர் அளித்திருக்கின்றார் என்பது ஒரு முக்கியமான செய்தி. இளையராஜா எப்பொழுதும் யாரையும் அவளை எளிதில் பாராட்டி விட மாட்டார். அதுபோல யாரையும் திட்டவும் மாட்டார். யாராவது தவறு செய்தாலும் கூட ஒரு முறைப்பாராம், அவ்வளவுதான். நான் காமராசர் கவிதைகளை எழுதி தரும் பொழுது சமயங்களில் வியந்து போயிருக்கின்றாராம் இளையராஜா. உன்னை நான் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றேனே என்றெல்லாம் வருந்தி இருக்கின்றாராம் இளையராஜா நான் காமராசரிடம். சந்தத்தை சொன்ன உடனேயே வார்த்தைகளை உடனே தரும் கவிஞர்கள் நீனும் ஒருவன் என்று பாராட்ட இருக்கின்றாராம். தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் யாரை கூப்பிட சொல்கின்றார்களோ அவர்களை கூப்பிட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளேன் என்னெல்லாம் சில சமயங்களில் மனம் திறந்து பேசி இருக்கின்றார். இந்த பாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜானகியம்மனோட குரல் அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஆமா, சாதாரணமாக அனைவரும் அறிந்த விஷயம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம் அனைவரும் கவனிக்க வேண்டும் நேயர்களே. ஒவ்வொரு பாருக்கும் இடையே பிரீத்திங் ஸ்பேஸ் மிகவும் கம்மியாக உள்ள பாடல் இது. அதோட டியூன் மெட்டு கட்டும் பொழுது இளையராஜா அப்படிதான் கட்டியிருந்தார். அதில் நிறைய ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்காது. அது உடனே எடுக்க வேண்டும், அடுத்த வரிகளை உடனே எடுக்க வேண்டும். அப்படி ஒரு மெட்ட அமைப்பு, இந்த பாடலினுடைய மெட்டமைப்பு இப்படி இருக்கும். இளையராஜா வலுக்கட்டாயமாக செய்தாரா அல்லது இப்படி ஒரு பாடல் செய்வோமே என்று மனசுல ஒரு கிரியேட் பண்ணி செஞ்சாரா அப்படின்லாம் தெரியாது. எஸ்பிபி ஜானகியம்மா 2 பேருக்குமே ஒரு சவால் நிறைந்த பாடல் தான் அது. அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
லீட் செக்ஷன்ல வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கிறத முன்னாடி சொன்னோம். அதுல வந்து கிட்டார், அதனுடைய கிட்டார், அது வயலின், அது மாதிரி ஃப்ளூட், அது மாதிரி சிந்தசைசர். இதுல எந்த தெரியும் முன்னாடியே சொன்னது தான் அது. இந்த ரிதம் செக்ஷனை பாருங்களேன். அதில் ராஜா ராஜா தான் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் தாளக்கட்டுகள் வந்து மிக அற்புதமா செஞ்சிருப்பாரு. ஏன்னா அதுதான் ட்ராக். அந்த ட்ராக்ல தான் பாடல் போகின்றது. இதுல என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, பாங்கோஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன வாத்தியம் தானே அப்படின்னு நினைப்போம். ஒரு 2 முட்டைகளுக்கும் இடையே வைத்து வாசிப்பது. அதை யாரு எம்.எஸ். விஸ்வநாதன் தன்னுடைய பாடல்கள் நிறைய பயன்படுத்தியிருக்கார் பழைய காலத்தில். இந்த பாடலில் பேங்கர்ஸினுடைய ஆக்கிரமிப்பு ஜாஸ்தி இருக்க மாதிரி ட்ரிபிள் காங்கோ, அது மாதிரி பேஸ் கிட்டார், இந்த 3 தாங்க அதை லீட் பண்ணுது இந்த பாட்டை ரிதம் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். அந்த பேஸ் கிட்டார் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பாருங்க. அந்த 2க்கும் இடையில அந்த பேஸ் கிட்டார் வரும். அது மாதிரி பேங்கர்ஸினுடைய ஒலி அந்த பாடல் முழுக்க வரும். வேற தப்லாவோ டோலக்கோ அல்லது ட்ரம்ஸ் வாத்தியங்கள் கூட எந்த இடத்திலுமே பயன்படுத்தியதாக தெரியவில்லை. இதுல அந்த ட்ரிபிள் காங்கோ அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி பேங்கர்ஸினுடைய ஒரு ஹீரோ இந்த பாடல்ல வந்து ரிதம் செக்ஷன்ல பேங்கர்ஸ் தான் பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். சினிமா பாடல்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடக சங்கீதத்தில் முழுமையாக டிராவல் ஆகுமா அப்படின்னு ஆகாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பாட்டு சுதசன்யாசில ரிஷபமும் தெய்வதமும் இருக்காது. நீங்க இதை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல ரிஷபத்தையும் தொட மாட்டீங்க, நீங்க தெய்வதம் தொட மாட்டீங்க. அவ்வளவு அழகா அந்த கிட்டார்ல ஒரு பீஸ் கொடுத்துருப்பாரு பாருங்க. அப்ப அந்த கிட்டார் ஏதோ கேள்வி கேட்கும் பொழுது அந்த ஃப்ளூட் ஏதோ பதில் சொல்றது மாதிரி இருக்கும் ஒரு இடம். அந்த இடத்த பாருங்களேன். அப்ப அப்படியே அந்த பேராவை வயலின் இழுத்து செல்லும். அது எத்தனை மல்டி ஆக்டிவ்ல போட்டிருப்பாரு நினைக்கிறேன். அந்த லாங் ஆக்டிவ் அது ஒரு ஷார்ப்பா இருக்கும். அதுலயும் அந்த கிட்டாரோ அல்லது அதுல வந்து ஒரு பியானோ அல்லது கீபோர்டு அதில் தான் ஃபினிஷ் பண்ணும் அந்த இடத்த. அது ரொம்ப பிரமாதமா செஞ்சிருப்பாரு ராஜா அந்த இடத்துல. இளையராஜா விட அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி அவர் எழுதி கொடுத்த ஸ்வரங்களை தவிர பாடகர் பாடகிகளோ அல்லது இசைக்கலைஞர்களோ எதுவும் கூடுதலாக குறைச்சலோ செஞ்சிடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும். அதுல ரொம்ப கண்டிஷன் போடுவாரு. நான் முன்னாடி சொன்ன கோபம் வந்தா திட்டமாட்டார், முறைப்பாருன்னு. அந்த முறைச்சு பாக்குறதுலயே அவங்க ஆஹா எங்கோ தப்பு நடந்து போயிடுச்சு நம்ம அப்படின்ட்டு அந்த இடத்துல திருப்பி வாசிக்க சொல்லுவாராம். திருப்பி வாசிப்பாங்க. இப்படிலாம் இருக்கும். இந்த பாடல்ல வந்து ஜானகி அம்மா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, சில ஹம்மிங்ல வந்து சிலது கொஞ்சம் கூடுதலா ஒரு ஒரு நல்ல ஒரு நெகிழ்ச்சியுடன் தருவாங்க. அதை வந்து இது கூட நல்லா இருக்குமா, அது இது எப்படி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி விட்டு விட்டா வர்றதுனால நீங்க முழுசா கேட்க முடியாது பாடலை. நீங்க நிச்சயமா கேட்க முடியாது. நீங்க தனியாக இந்த பாடலை கேட்கும் பொழுது அந்த ஜானகி ஹம்மிங் வரும் பொழுது நீங்க பார்த்தா தெரியும். அதை எஸ்பிபி செஞ்சிருப்பாரு. எஸ்பிபி செய்யும் பொழுது கூட அவருடைய பாணியில செஞ்சிருப்பாரு. அதை கூட கண்ட்ரோல் பண்ணாரா ராஜா. இந்த இடத்துல இவ்வளவு, அந்த இடத்துல கட்டு வை, அந்த இடத்துல நீ அந்த கமகம் அதிகமாக சேர்த்து மடிக்க வேண்டியில்ல அப்படின்லாம் சொன்னாராம். ஆனா ஜானகி அம்மா அதே ஹம்மிங் வந்து செய்யும் பொழுது அது ரொம்ப இனிமையா இருக்குது. அது அப்படியே வச்சுக்கோமே அப்படிமா. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சுரம் எழுதி கொடுக்குறாரோ என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும். பாடகர் பாடகி இசைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒருவேளை அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்ததுன்னா ரைட் நல்லா இருக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுலயும் தயங்க மாட்டார் இளையராஜா. அப்படிங்கிறது வெளியுலகிற்கு மக்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏதோ ராஜா அப்படின்னாலே ஒரு லகான் மாட்டி விட்டு ஒரு குதிரையை ஓட்டுறது மாதிரி தான் செய்வாரு, அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் செஞ்சிட முடியாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அப்படிலாம் இல்லை. நல்ல விஷயங்களை பாராட்டுவார், நல்ல விஷயங்களை அனுமதிப்பார் ராஜா. எலக்ட்ரானிக் கீபோர்டுகள் வந்து விட்ட காலம் அது. இந்த பாடல் 83 தானே, அப்பொழுதுலாம் வந்துடுச்சு. அப்ப இந்த சிந்தசைசர் அப்படிங்கிறதுலாம் ஆரம்ப காலகட்டம். இளையராஜா நினைப்பாங்க ஏதோ ஹார்மோனியத்தை வச்சு ஏதோ ஒரு மெட்டு காமிச்சிட்டு தான் உள்ள வந்தார் அப்படின்னு. அதன் பிறகு அவர் வாசிக்காத வாத்தியங்களே கிடையாது ஒரு 4-5 வருஷத்துலயே. இது எப்போ ஒரு 83 தானே, 83லயே அதிநவீன கீபோர்டு எல்லாம் அவருக்கு வந்தாயிற்று. இந்த பாடல கூட இப்ப இவங்க கேட்க போற இடம் கூட அப்படித்தான். கீபோர்ட்ல வாசித்த இடம், அந்த சவுண்டை பாருங்களேன், அவ்வளவு மென்மையாக. அது எப்படி கட்டினாரு, அதை எப்படி மெட்டமைத்தார் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். எல்லார் கையிலும் தான் கீபோர்டு இருக்குது. ஏன் இளையராஜா அமைக்கும் பொழுது மட்டும் இப்படியெல்லாம் ஒளி வருகின்றது என்ன நினைக்கலாம். அவர் தேர்ந்தெடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி. இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. அதை பாடல் பற்றிய விஷயம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம இல்லை டெக்னிக்கலி. இந்த இப்போ டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, அவங்கள பற்றி நம்ம ஒன்றுமே சொல்லையே. யாரும் நம்ம ஒரு பிரபு, இளையத்திலகம் பிரபு அப்படிம்பாங்க. அது மாதிரி
அம்பிகா அவ்வளவு அற்புதமாக நடித்திருப்பார் அந்த திரைப்படத்தில். அவங்கள பத்தியெல்லாம் நம்ம சொல்லாம போகக்கூடாது அதுல. அதுக்காக சொல்றோம். ஆனால் டான்ஸ் ஆடும் பொழுது சற்று சிரமமாக இருக்கு. நன்றாக டான்ஸ் தெரிந்தவர்களை வைத்து எளிதில் வேலை வாங்கி விடலாம். ஆனால் டான்ஸ் தெரியாத நடிகர்களை வைத்து நாங்கள் என்ன செய்வோம் என்றால், அவர்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் ஆட விட்டு விடுவோம். பிறகு நாங்கள் பார்த்துக்கொள்வோம், எடிட்டிங்கில் பார்த்துக்கொள்வோம் என்பார்கள். அந்த எடிட்டிங்லையும் சொல்லுவாங்க அது. அது இல்லாம டைரக்டரும் இப்படித்தான். சில டைரக்டர்ஸ் ஹீரோ வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி இருப்பாங்க அவங்க. அவங்கள போய் நீங்க இப்படி ஆடக்கூடாது, அப்படி ஆடக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. பின்னாடி பார்த்துக்கலாம், பிபி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. இது பிரபுவிடம் அடிக்கடி நடக்கும் விஷயம் அது. அவருக்கு டான்ஸ் என்பது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மூமெண்ட் இருக்காது. அதனால் இந்த பாடலிலும் கூட நீங்கள் உங்க இஷ்டத்திற்கு செய்து விடுங்க, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தான் சொன்னார்களாம். ஆனால் எங்க அம்பிகா அப்படி அல்ல. நன்றாக நடனம் தெரிந்தவர். அந்த நடனம் தெரிந்ததோடு அல்லாமல் முக பாவனைகளை அற்புதமாக காண்பிப்பாராம் நடனம் ஆடும் பொழுது அம்பிகாவிடம். அதுதான் அவர்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட். அவங்க ஹீரோயினா ரொம்ப படங்கள்ல நடித்ததுக்கு முக்கியமான காரணமே அதான். அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிம்பாங்க. இதுல இந்த பாடலை நீங்க கவனிச்சீங்கன்னா கூட நீங்க பார்க்கலாம் இருவரும் நடனத்தையும். ஆமாம், நீங்க நினைப்பது சரிதான். நான் சொன்னது அந்த ஹம்மிங் தான். இப்போ எஸ்பிபி சொன்னார் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கூடுதலாக செய்திருப்பார். அதை திருப்பி ஒரு டேக் வாங்கி திருப்பி செஞ்சது அது. இதில் இவ்வளவு கொஞ்சம் ஷார்ட்டானா இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும். லெங்க்தியாக இருந்தால் பார் தாண்டி போகாது. அந்த பாருக்குள்ளேயே அவர் நிறைய மடிப்புகள் செய்திருப்பார். அந்த மடிப்புகள்லாம் வேண்டாம், நான் இப்படி செய்தாலே போதும் என்று ராஜா சொன்னது இந்த இடத்தில் தான். எஸ்பிபியினுடைய அந்த போர்ஷன் முடிஞ்ச பிறகு ஜானகியம்மா எடுப்பாங்க பாருங்க. அவங்க அந்த இடத்தை எடுக்கும் பொழுது ஒரு ஷார்ப்பா இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு பீரிட் அடித்தது போல இருக்கும் அந்த குரல். எஸ்பிபி ஜானகியம்மா 2 பேருமே இளையராஜாவுக்கு சீனியர். எப்பயோ வந்துட்டாங்க 2 பேருமே. இருப்பினும் இளையராஜா தான் இருவரையும் காதல் பாடல்கள் அதிகமாக பாட வச்சது. அதாவது எஸ்பிபியும் ஜானகியம்மாவையும் சேர்த்து பாட வச்சது இளையராஜா தான். இதுல என்ன ஒரு புதிய விசேஷமான செய்தின்னு கேட்டீங்கன்னா, எந்த காதல் பாடலை பாடினாலும் இருவரும் அந்த பாடல் முடிந்த பிறகு அந்த அம்மாட்ட அப்படியே ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி கையை பிடித்து கொண்டு ஒரு நல்ல கும்பிடுவாராம் அவர் எஸ்பிபி. அந்த பணிவு, அந்த தொழில் பக்தி, அதுதான் எஸ்பிபியை புகழின் உச்சாணிக்கு கொண்டு வைத்தது என்று இளையராஜாவே பலமுறை பாராட்டி இருக்கின்றார். இதுதான் பெரிய விஷயம். இளையராஜா வாயிலிருந்து பாராட்டு வருவது என்பது கிடைக்காத ஒன்று. அவருடைய இசை இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டிருப்பாராம். அதை சொல்லுவாராம் மற்றவர்களிடம். இந்த பணிவு, இந்த ஒபீடியன்ஸ், அந்த சீனியருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான் பாரு, அதுதான் இவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாராம் இளையராஜா. மொத்தத்தில் சொல்ல போனால் ஒரு சுத்த கர்நாடக சங்கீதத்தை வெஸ்டர்னுடன் கலந்து ஒரு பிழிந்து ஒரு ஜூஸ், ஒரு ஃப்ளவர், ஒரு வித்தியாசமான ஃப்ளவர் போட்டு தந்திருப்பார் இளையராஜா இந்த பாடலை நமக்காக. இன்றைய தேதிக்கும் இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங்காக கருதப்படுவதற்கு முக்கியமான காரணம் மெட்டு, வித்தியாசமான ஃப்ரேசஸ். இளையராஜா நிலைத்து நின்றதற்கு இந்த பாடல் எல்லாம் மிக முக்கியமான காரணம் என்கின்றார்கள் அவரிடம் இசைக்கருவிகள் வாசித்த இசைக்கலைஞர்கள். ஒரு பழம்பெரும் ஒரு இசைக்கலைஞர் நம்மிடம் கூறியது, அவர் வயலின் வாசிப்பவர். அந்த காலத்தில் இந்த இளையராஜா, தேவா உள்ளிட்ட ஏ.ஆர். ரஹ்மான் அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும் வயலின் வாசித்திருக்கின்றார். அவர் கூறிய ஒரு கருத்து, இந்த பாடல் நான் காமராசர் எழுதியது என்று எனக்கு கூட தெரியாது. அவர் ஒரு தேர்ந்த ஒரு இசைக்கலைஞர். அவர் எனக்கு கூட தெரியாது, இது வாலியோ யாரோ எழுதியிருந்திருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஒருவேளை வேறு ஒரு பாடகர், வேறு ஒரு பாடலாசிரியர் இந்த பாடலை எழுதியிருந்தால் இந்த பாடல் இன்னும் மார்க்கெட் ஆகி இருந்திருக்கும். இது ஏதோ நான் காமராசர் என்று எழுதியவர் தானே என்று கூட விட்டிருப்பார்கள். ஆனால் வாலி எழுதியதை விட மிக சிறப்பாக இருந்தன வரிகள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி என்றெல்லாம் நம்மிடம் கூறினார். சற்றேறக்குறை அனைத்தும் கூறிவிட்டேன். இந்த பாடல் காட்சி எங்கு படமாக்கப்பட்டன என்றெல்லாம் வினவினேன். அதற்கு எனக்கு கிடைத்த பதில், ஊட்டி கவர்னன்ஸ் எஸ்டேட் அந்த பகுதியிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் சுற்றி அந்த ஊட்டியில் உள்ள இடங்களை அனைத்து இடங்களிலும் படம் பிடித்தாராம் கணேச பாண்டியன் என்கின்ற ஒளிப்பதிவாளர். ஒரு மிக பிரபலமானவர் இல்லை என்றாலும் மிக அழகாக படம் பிடிப்பாராம் கணேச பாண்டியன். அவர் தான் இதுக்கு சினி போட்டோகிராஃபி மிக நேர்த்தியாக ஒளிப்பதிவு செய்வாராம் கணேச பாண்டியன். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் படமாக்குவது அவருக்கு மிகவும் பிடிக்குமாம் கணேச பாண்டியனுக்கு. நன்றி நேயர்களே. ஒரு மிக முக்கியமான பாடலை பற்றியும் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை பற்றிய சில செய்திகளையும் நாம் இங்கு கேட்டோம், ரசித்தோம் என்றே நினைக்கின்றேன் நான்.
இது போன்ற இசை ஞானி இளையராஜா இசையமைத்த மற்ற ஒரு ரேர் சாங்ஸ், ஒரு டஃப் சாங்ஸ், ஒரு இன்டெலிஜென்ட் சாங்ஸ் நாம் அதை தொகுத்து ஒவ்வொரு முறையும் வழங்குவதாக நான் காத்திருக்கின்ற நேயர்களே. விரைவில் மற்றும் ஒரு நிகழ்ச்சி மற்றும் ஒரு பாடலுடன் உங்களை எல்லாம் நான் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.